Okay. चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यमावसतं कृत्वा रममाणा वने त्रयः देवगन्धर्व संकाशास्तत्र ते न्यवसन् सुखम्. இதோட இது வரைக்கும் பார்க்க போறோம். ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் வந்து சித்திரக்கூட்டம் கதை ராமே புத்திர சோகம் அது வருது. அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். தசரதரோட இதை பத்தி பார்க்கும்போது இது வந்து சித்திரக்கூட்டம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஹவு தேவர் கோயிங் எங்கேருந்து போயின்னு இருந்தா அவ வந்து தேவர் கோயிங் ஃப்ரம் குஹனோட இடத்துல இருந்து they went to இது கங்கா அல்ல, they took the boat. அவர் ஒரு போட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். அந்த போட்டை எடுத்துட்டு அந்த போட்ல they went. எங்க போறா அவ வந்து, அதாவது they go on. நம்ம படிச்சோம் அதுல வந்து பௌதகாஹா. நான் சொன்னேன் அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. ரெண்டு நதி தீர்த்வா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய நதிகளை கடந்து அப்படி போயிட்டு இருக்கா. நதி தீர்த்வா பஹூதகாஹா. உதகான வாட்டர் அண்ட் உதகாஹா has also got a meaning of gabira, that is deep. So deep watersலயும் போறா. ரெண்டு விதமாவும் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். போயின்னு இருக்கும் பொழுது they reach the confluence. அதாவது கான்ஃப்ளூயன்ஸ்னா அதை சேர்த்த கங்கையும் யமுனையும் சேர்ற இடம். இப்ப கங்காவும் யமுனா, இப்போ நம்ம வந்து வால்மீகி வந்து பிரயாக்னு யூஸ் பண்றார். இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்? பிரயாக், அந்த திரிவேணி சங்கமம், அது பிரயாக் அப்படின்னு சொல்லும் பொழுது they bring கங்கா யமுனா அண்ட் சரஸ்வதி டுகெதர், திரிவேணி. அதனாலதான் திரிவேணி சங்கமம் சொல்ற. பட் வால்மீகி வந்து ராமாயணத்துல வந்து he has used கங்கா அண்ட் யமுனா, அவ அந்த ரெண்டோட கான்ஃப்ளூயன்ஸ் தான் he uses. அவ ரெண்டு பேரும் தான் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்போ அந்த யமுனா நதியும் வருது அந்த இடத்துல. கங்கா யமுனா சேர்ற இடத்துல கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது அந்த போட்ல இருந்து அவளுக்கு வந்து they can see some smoke coming out. அங்க லேண்ட் வருது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு ஓஷன்ல வந்து if you are going by a boat, நம்ம ஏதாவது போட்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ரொம்ப தூரம் வரைக்கும் வெறும் தண்ணியாவே இருக்கு, we don't know anything அப்படின்னா எங்கேயாவது வந்து ஒரு எங்கேயோ ஒரு வீடுலேருந்து, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ அந்த புகை தெரிஞ்சது அப்படின்னு சொன்னானா somewhere there is something going on. எங்கேயோ சமைக்கிறா, அப்போ ஏதோ வீடுகள்லாம் இருக்கு, நம்ம இறங்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு யாத்திரி ஒருத்தர் வந்து போறாரு, ஒரு கப்பல்லையே போயிட்டே இருக்காரு. he doesn't know. those days they used to go. அதனால தானே they say that கொலம்பஸ் வந்து he wanted to come to India. நான் அவ்வளோ ஸ்பைசஸ் இருக்கு, அவ்வளோ ரிச்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ தெரியாமலே போனாரு. he landed in a place and he discovered அமெரிக்கா. அதனாலதான் சொல்றேன். ஸோ அவர் வந்து அமெரிக்கா லேண்ட் ஆயிட்டு he actually wanted to come to India only. அது மாதிரி போகும் பொழுது இப்ப இவ வந்து அந்த நதியில போயிட்டு இருக்கா. நதி so deep, waters are so deep. சீதா மாதா வந்து வேண்டிக்கிறா, நான் வந்து கங்கைக்கு அவ்வளவு பூஜை பண்றேன், இது பண்றேன் எல்லாம் வேண்டிண்டு அப்புறமா அவ வந்து அங்கிருந்து போகும் பொழுது பேசி ஓகே நம்ம இறங்கணும் அப்படிங்கிற இறங்குற இடம் வந்தாச்சு அப்படின்னு they ask the boatman or they halt. இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கலாம். கொஞ்சம் தூரம் நடக்கும் பொழுதுதான் அங்க வந்து பரத்வாஜரோட ஆசிரமம் வருது. அந்த ஆசிரமத்துக்கு போறான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடியே ராமர் வந்து இப்பவும் விடல, லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு, பாருப்பா நம்ம கங்கையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம்,
நீ வந்து ஒண்ணு பண்ணு, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல, நீ வந்து போயிடலாம், இப்பவும் கூட இந்த போட் கூட இருக்கு, நான் சீதாவோட போய்க்கிறேன். நீ இப்போ அவர் சீதா விட்டுட்டு போகணும்னு சொல்லல, நான் சீதாவோட போய்க்கிறேன். நாங்க வந்து பனிஷ்மெண்ட் ஆர் வாட் எவர் அப்பா பித்ரு பித்ரு வாக் பரிபாலனம் பண்ணணும். ஓகே, இப்ப அப்பா சொன்னதோட வார்த்தையை காப்பாற்றணுங்கிறது எனக்கு தான் தவிர உனக்கு கிடையாது. இப்ப இப்பவும் ஒண்ணும் இல்ல, நீ போயிடலாம், இப்ப கூட நீ இதே போட்ல நீ திரும்பி போய் நீ போய்க்கோ, போயிட்டு அம்மா பாத்துக்கோ, கௌசல்யா மாதா பாத்துக்கோ, 3 பேரையும் பாத்துக்கோ, உனக்கு அந்த இது பாத்துக்கோ, நான் வந்து சீதாவை பாத்துக்கிறேன், ஐ கேன் பி தேர், நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ அப்படின்னு சொல்றேன். லக்ஷ்மணன் வந்து ஹி ஃபீல்ஸ் வெரி பேட். சிஸ், தயவு செய்து அப்படிலாம் சொல்லிடாதேங்கோ, ஐ ஹவ் கம் டு சர்வ் யூ, ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ். நீங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய அக்வேரியம் நிறைய ஒரு பெரிய நீங்க ஒரு நல்ல எல்லா சாப்பாடையும் கொடுத்து ஒரு மீனை வந்து ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள நீங்க போட்டு அதை வந்து நீங்க எடுத்து நீங்க என்ன கொடுத்தாலும் வந்து அந்த மீன் வந்து சந்தோஷமா இருக்கும். எப்போ இருக்கும்? தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அது சந்தோஷமா இருக்கும். நீங்க அதை நல்லா வளர்த்து நல்லா எல்லாமே கொடுத்துட்டு அதை தண்ணியை விட்டு நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த மீனுக்கு என்ன வாழ்வு? வாழ்வே கிடையாது. இதேதான் நீங்க வந்து நான் வந்து உங்களையே சார்ந்துதான் இருக்கேன். எப்படி அந்த மீன் வந்து தண்ணியை விட்டு எடுத்தானா அது வந்து போயிடுமோ அதே மாதிரிதான் நான் உங்களை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதனால நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். உங்க கூடயும் அம்மா, எங்க அம்மா சொன்ன மாதிரியே நீங்க தான் எனக்கு வந்து அப்பா, அப்பா தான் எனக்கு அம்மா, உங்க 2 பேர் கூட தான் இருப்பேன். இனிமே நீங்க தயவு செய்து என்னை வந்து இப்படி வந்து கேட்காரு அப்படின்னு Lakshmana tells. Sita is also watching all this. And then she tells Rama, see, he has decided and he's coming. So in way we need not talk about it. அப்படின்னு she also says. So இது முடிச்சுட்டு they go to பரத்வாஜ ஆசிரமம். பரத்வாஜரோட ஆசிரமத்துல வந்து பரத்வாஜர் வந்து அங்க இருக்காரு. அவரோட ஆசிரமம் ஒரு ரிஷியோட ஆசிரமம், முனிவரோட ஆசிரமம்னா எப்படி இருக்கும்? சீடர்கள்லாம் இருப்பா, தேவிலே ரொம்ப கொஞ்சமா பீப்புள் இருப்பா, தேர் வில் பி குட் திங்ஸ், ஒரு நல்ல வேத கோஷங்கள் இருக்கும், எல்லாமே அதெல்லாம் அவளுக்கு கேட்கறதுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் அங்க உள்ள போனோன்னா பரத்வாஜ முனி ஆல்சோ he does not know that Rama is going to come here. Yeah, வாட்ஸ்அப் பண்ண முடியும், we are coming சொல்லிட்டு, he doesn't know. So இதுக்கு வந்து பட் he welcomes them. ரொம்ப ரொம்ப வந்து இதா வந்து அவரை வெல்கம் பண்றாரு. சடனா வந்துட்டாரே நம்மளுக்கு வந்து அப்படின்னு சொல்லணும்னா and he has not seen Rama. அவரு தெரியாது, they are living in the forest. He has heard, எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ராஜ்யம் இருக்கு, தசரதருக்கு பையன்கள் இருக்கான்னு. ஆனா அந்த ராமர் தான் இங்க வராருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? He doesn't know. So அதனால ராமா and சீதா and லக்ஷ்மணா ஆல் 3 வந்து பிளெஸிங் வாங்கிக்கிறா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா, காலில் விழுந்துட்டு. அண்ட் ராமா ஸ்டார்ட்ஸ் இன்ட்ரடியூசிங் ஹிம்செல்ஃப். நான் வந்து இப்படி தசரதர் அவரோட பையன், லக்ஷ்மணா, மைத்திரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறார். இன்ட்ரடியூஸ் ஆனோடனே then the rishi says, oh, I heard that King Dasaratha has exiled you அப்படின்னு சொல்லிட்டு, it is a very ரொம்ப pitiful state அப்படின்னு. இல்லை it is my father's wish, ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, I'm okay. Then பரத்வாஜா ரிஷி சொல்ற, you can stay here, வந்து என்னோடயே நீ இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. Then he says, இல்லை this is very close to our kingdom, so அதனால people will start coming here also to see me, they will miss me a lot, so I want to go away from here. நீங்க எனக்கு ஒரு நல்ல இடம் சொல்லுங்க. அப்போ அவர் சொல்றார், கண்டிப்பா நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரீட் யூ வித் எவ்ரிதிங். அவளுக்கு ஃப்ரூட்ஸ் அது
அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, அதுல வந்து ஒரு ஒரு கமெண்டேட்டர் வெரி பியூட்டிஃபுல் வேர்டு. இப்ப நம்ம அதிதி தேவோ பவ, நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அதிதி தேவோ பவான்னு. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். பட் அதிதிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம வந்து அவாளையும் நம்ம வந்து தேவோ பவ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு அவளை வந்து நம்ம கடவுளுக்கு எப்படி நம்ம உபச்சாரம் பண்றோமோ அதே மாதிரி அதிதிக்கும் நம்ம உபச்சாரம் பண்றோம். ஸோ வை இஸ் அதிதிக்கு நம்ம ஏன் அந்த மாதிரி உபச்சாரம் பண்றோம் அப்படின்னு அவ சொல்லும் பொழுது, பிகாஸ் அதிதி இஸ் அ வேர்ட் விச் சேஸ், பிரிக்கிறா, ரொம்ப அழகா பிரிச்சிருக்கா. அதிதி அதாவது திதி. திதினா இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம இருக்கோம், இப்ப நான் உங்க ஆத்துக்கு வரப்போறேன் அப்படின்னா நான் ஒரு மாசம் முன்னாடியே சொல்றேன், நான் இந்த மாதிரி டிக்கெட்லாம் வாங்கிட்டேன், நான் வரப்போறேன், நான் பாம்பேக்கு வரப்போறேன், நான் இந்த ஊருக்கு வரப்போறேன், பெங்களூர் வரப்போறேன், இப்படி வரப்போறேன்னா ஓகே நான் இந்த டேட்ல வரப்போறேன். ஸோ தட் இஸ் அவ எப்படி சொல்றாங்க, இந்த திதி, நான் வரப்போற தித்திய சொல்றா. இப்போ ஆதிதி, ஆதித்தினா நோ திதி அட் ஆல். அப்போ ஆதிதிங்கிறது யாருன்னா ஒண்ணுமே சொல்லாமல் வரக்கூடியவர்கள். ஓகே, இப்ப திதி சொல்லிட்டு வரக்கூடியவா தான் we know, we'll plan. நம்ம யாரானாலும் ஒருத்தர் ஆத்துக்கு போறோம், we are going to somebody's house னா they'll plan. அவளும் பிளான் பண்ணுவா. இவா வரா, இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம எப்படி பேசணும், ஹவு டு, நம்மளோட வேலையை எப்படி முடிக்கணும் முன்னாடியே, எவ்ரிதிங் வில் பி பிளான்ட். பட் ஆதிதினா என்ன, திதி நான் முக்தவான். ஓகே, அப்போ அங்க சொல்றது இல்ல, தித்திய சொல்லாம வரக்கூடியவங்க தான் அதிதி. அதனாலதான் அந்த அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்றாங்க. சோ நீ அதிதியா வந்தவா, உன்கிட்ட சொல்லாமலே வந்தவால நீ வந்து தேவா, கடவுளுக்கு வந்து நீ வந்து எப்படி தினப்படி நீ வந்து பூஜை பண்ணுவியோ, நீ எப்படி கடவுளுக்கு வந்து உபசாரம் பண்ணுவியோ, அதே மாதிரி அந்த உபச்சாரம் வந்து உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அவங்களுக்கு அவங்க ஆத்துக்கு வரக்கூடிய அந்த அதிதிக்கும் பண்ணணும். அதனாலதான் நம்மளோட தர்மத்துல வந்து அதிதி தேவோ பவ. ஸோ எல்லாருமே அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது பரத்வாஜ முனி, குஹனும் குஹன் வந்து அதே தான் பண்ணினார். இப்போ பரத்வாஜ முனியும் அவர் வந்து பழங்களோ எல்லாமே கொண்டு வந்து இவாளுக்கு வந்து கொடுத்துட்டு, அந்த குஷா கிராஸ், அந்த அந்த கிராஸ் மேல படுத்துக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு he asks them to rest. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் they get up and they tell பரத்வாஜா ரிஷி that they have to move. நாங்க போகணும்னு நினைக்கிறோம், ஆனா நாங்க எங்க போகணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, you be our guide, you advise us where to go. ஏன்னா கண்டிப்பா நாங்க இல்ல வந்து உங்களோட ஆசிரமத்துல நாங்க தங்க முடியாது, இது ரொம்ப பக்கத்துல இருக்கு, எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ற. இப்போ அவர் என்ன சொல்றார், சித்திரக்கூடம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த சித்திரக்கூட்டம் எப்படி அப்படின்னா அதுல வந்து தேவர்கள் கூட அங்க இருக்கிறதுக்கு விரும்புவாளாம். ஓகே, அந்த மலை சார்ந்த இடமா அது, அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ், அங்க இருக்கிற அனிமல்ஸ், இப்போ எங்க வந்து ரொம்ப அழகா வந்து அங்க நேச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ராமர் வந்து என்ன சொல்றார், நீங்க எங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்த சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய சீதா வந்து சந்தோஷமா இருக்கணும். பிகாஸ் அவர் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றாரு, நம்ம வந்து சீதாவை கூட்டிட்டு வந்துட்டோம் பாவம், ஒரு காட்டுக்கு நம்ம அப்பா சொன்னார், அவ பாவம் என் பின்னாடியே வந்துட்டா, how she is going to feel as a woman, isn't it? as a woman எப்படி ஃபீல் பண்ணுவா அப்படிங்கும்போது அவர் சொல்றார், நீங்க வந்து நிறைய, அப்போ பரத்வாஜ முனி சொல்றார், நீங்க சித்திரக்கூடம் போனீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும், there will be long tailed monkeys. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க சந்தோஷப்படத்தக்கன பூக்கள் பழங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்க அங்க போங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ், இட் கிவ்ஸ் டைரக்ஷன்ஸ். இப்போ நம்ம எப்படி கூகுள் மேப்ல டைரக்ஷன் போடுற மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுக்குறேன்.
அந்த மாதிரி அது அந்த டைரக்ஷன் சொல்லும்போது கோஷா இத்திர கோஷா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ இந்த இத்திர குரோஷா அப்படிங்கும்போது 60 மைல்ஸ் வருது. அப்ராக்சிமேட்டா இங்க இருந்து நீங்க 60 மைல்ஸ் போனீங்கன்னா நீங்க போகலாம். அப்புறம் சீதா கிட்ட சொல்ற, நீ போனோம்னா ஒரு ஆலமரம், ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். இந்த ஆலமரத்தை வந்து நீ கும்பிட்டுட்டு போமா, தட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லு. சீதா ஆல்சோ ஃபீல்ஸ் ஓகே, ஒருவேளை என்னாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருத்தோ, அதனாலதான் இந்த ரிஷி வந்து என்ன அந்த மரத்தை கும்பிட்டுட்டு போக சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு they go. இவா வந்து திருப்பியும் they go and they go on walking to the forest and then they reach a river வந்து மந்தாகினி. So here we have to note one thing. Ayodhya is in Uttar Pradesh. Chitrakutam is in Madhya Pradesh. Okay, Madhya Pradesh. So from Uttar Pradesh, they have come to Madhya Pradesh. மத்திய பிரதேசத்துல தான் சித்திரக்கூடம் இருக்கு. சித்திரக்கூடம் போனவா நீங்க பார்த்திருக்கலாம். மந்தாகினி நதி அங்க இருக்கும். மந்தாகினி நதி தான், அந்த நதி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். there'll be lot of water. நல்லா இருக்கும் அந்த நதி வந்து. So they go there and they rest. அங்க எழுந்திருச்சு அப்புறம் அந்த நதியில ஸ்நானம் பண்ணிட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு they go there and they meet வால்மீகி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம என்ன படிக்கிறோம், வால்மீகி இதுதான் ராமாயணம் எழுதியிருக்காரு. வால்மீகி தான் நாரதர்கிட்ட கேட்கிறார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் வீரியவான் எல்லாம் நம்ம படிச்சுட்டே வந்தோம். இத்தனை குவாலிட்டிஸ், அந்த 16 குவாலிட்டிஸ் இருக்கிறவர் இவர் யார் இருக்கார் அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்கும் பொழுது நாரதர் வந்து சொல்ல அப்புறமா அந்த நம்மளோட சம்சேப ராமாயணம் ஃபுல்லா 100 வேர்சஸும் நாரதர் வந்து இவருக்கு சொன்னப்புறம்தான் இவர் பாலகாண்டத்துல இருந்து எழுத போறார். பட் நல்லா பாருங்க, சித்திரக்கூடத்துல வால்மீகியை ஆசிரமத்துக்கு இவர் தரிசனம் பண்ணியிருக்கார். அப்போ வால்மீகி இஸ் a ரிஷி. He also does not know. யாரோ வந்திருக்காங்க, they introduce themselves. He gives them, அவரும் வரவேற்கிறார் அவளை, இங்க இருக்கலாம் அந்த இடத்துல. அப்ப அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ஒரு ரிஷி, அங்க ஒரு ரிஷி கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், இங்க ஒரு ரிஷி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அதே வால்மீகி தான் ராமாயணம் எழுதினாரானா அதே வால்மீகி தான். இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஈவன் the same Valmiki only takes care of Sita when she is carrying Lava and Kusha and she is sent away by Rama. வால்மீகியோட ஆசிரமத்துல தான் இருக்கா. அப்புறமா தான் அவருக்கு வந்து பிரம்மாவோட பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது நாரதர் மூலமா கேட்டுட்டு he starts writing. பட் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சித்திரக்கூடத்துல வந்து பார்த்துட்டு அவர் பிளஸ் பண்ண, அப்ப அவர் ஒரு ரிஷியா அங்க இருக்காரு. அப்போ இவா என்ன பண்றா, அந்த வால்மீகி சொன்னோன்னா, நீங்க இந்த இடத்துலயே இருங்கோ, இந்த கொஞ்சம் தூரம் 500 மீட்டர்ஸ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா நல்ல இடத்துல யூ கேன் மேக் யுவர் ஓன் டுவெல்லிங், இங்கே நீங்க வந்து இருந்துக்கலாம். இருந்துட்டா வந்து நல்ல வில் கெட் எவ்ரிதிங் ஹியர். த ரிவர் ஆல்சோ இஸ் க்ளோஸ் பை. ஸோ சீதாக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கான். ஹனி கோம்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கான், அவ்வளோ ஹனி பீஸ் இருக்கான். அந்த ஹனி பீஸ் இருக்கிறதுனால தான் ஹனி கோம்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம், ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கான். அந்த மயில் பார்க்கறான், எல்லா பறவைகள் எல்லாம் அவ்வளோ அழகான். சித்திரக்கூடம், அதான் தேவர்களும் வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் சித்திரக்கூடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு அழகான ஒரு இடத்துல உடனே வந்து ராமர் டெல்ஸ் லக்ஷ்மணா, நம்ம வந்து இந்த இடத்துலயே இருந்துருவோம். நம்ம வந்து உடனே அவர் மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்து அங்க ஒரு கட்டு மாதிரி அவளுக்கு, அதான் ஆவசத்தாம் அப்படின்னு நம்மளோட படிச்சோம் நம்ம ஸ்லோகத்துல, அதை பண்ணிட்டு அந்த பர்ணசாலை சொல்லுவாங்க, பர்ணசாலை அவனை உருவாக்கிட்டு அந்த கட்டிட்டு
அதுல வந்து they are going to stay. இப்ப இவா சுவாமி எல்லாம் கும்பிட்டுட்டு they want to go. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு காட்டுல இருக்கிற அந்த மரக்கட்டையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஹட்டு மாதிரி பண்ணினா கூட Rama wants to follow all the practices that are done. So அவர் என்னன்னா, அதாவது I don't know whether you have heard of this practice, because in Madurai they have the practice, because we do not have Brahmin culture. We don't have. நம்ம கிரக பிரவேசம் அப்படின்னு பண்றோம், ஏதாவது பண்றோம் அப்படின்னா we don't, நம்ம வந்து கண்ணுக்குட்டியை உள்ள விட்டுட்டு அப்புறமா நம்ம வருவோம். ஆனா இங்க I have seen இந்த இதுலலாம் வந்து some people what they do is, first of all அந்த வாசல் கால் வைக்கிறது இல்லை வீடு கட்டிட்டு உள்ள போகும்போது they don't want any ill woman or anything to take place. அதனால என்ன பண்ணுவானா, முதல்ல ஒரு பலி கொடுத்துட்டு உள்ள போவான். ஸோ எந்த பலியா இருந்தாலும் அந்த பேரு நாங்கள் கொடுத்துட்டு போயிடுவோம், எங்க குடும்பத்தை வந்து இந்த வீடு வந்து நல்லா வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி காமன் இன் மதுரை. நம்ம நிறைய பேர் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். பட் நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ Rama also does that. He asks Lakshmana to bring a deer. மானை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒரு நெருப்புல வந்து அப்படியே கொடுக்க கூடாது இல்லையா, அதை அப்படியே சுட்டுட்டு அதையும் வந்து ஆஃபரிங்கா வச்சுட்டு then they pray, they do the offering and then they go inside to stay there. அப்போ என்ன சொல்ற, தேவ சங்காஷா, அதாவது அவாள மாதிரி அந்த தேவர்களை மாதிரி இவா வந்து வாழலாம். ஸோ this is the scene what happens in this Chitrakutam. இங்க வந்து இந்த scene வந்து it's going on, and that we will see in the Thursday class. பட் அங்க வந்து என்ன நடந்துருக்கு, கேகே தேசத்துல பரதா இஸ் தேர் வித் சத்ருக்னா, அங்க அவளோட தாத்தா ஆட்ல இருக்கா. இங்க வந்து தசரதர் இஸ் வெரி வீக், அவர் வந்து புலம்பிண்டே இருக்காரு, அவருடைய லைஃப் இஸ் கோயிங் டு கோ அவே. அது ஒரு சைடு. இந்த சைடு பரதா. அண்ட் பரதா, அது மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு முடிக்கிறேன். பரதா வந்து மாமாவாத்துல அஸ்வபதி ராஜா தாத்தாவாத்துல இருக்கா. பரதா அண்ட் சத்ருக்னா ஆல்சோ போத் ஆர் தேர். எப்படி ராமருக்கு லக்ஷ்மணனும் அந்த மாதிரி பரதனுக்கு வந்து சத்ருக்னா. Sumitra has given both her sons only to serve the others. அது மாதிரி தான் அவர், she is like that. அப்போ அந்த பரதன் வந்து படுத்துட்டு இருக்கும் பொழுது he has a very peculiar dream. காலை வேளையா அவர் வந்து ஒன்றும் முழிக்கல, தூங்கிட்டு இருக்க இது பண்ணும் பொழுது மாதிரியான கனவு. அவர் வந்து அப்படியே நடுங்கி போய் உட்காந்துடுறார். சத்ருக்னா எழுந்திருந்தோன்னு சத்ருக்னா சேஸ், என்ன கனவு, என்ன ஆச்சுன்னு, அந்த மாதிரி ரொம்ப விபரீதமான கனவு கண்டேன். என்ன கனவு அப்படின்னு சொல்லும்போது it says that I dreamt our father King Dasharatha வந்து ஏதோ மேல ஒரு மலை மேலேந்து கீழே உழற, அது உழற இடத்துல வந்து என்ன இருக்கான்னா கவுடம், நம்ம சாணின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த அதுக்குள்ள உழற விழுந்துட்டு அங்க வந்து பக்கத்துல வந்து அங்க நிறைய எண்ணெய் வச்சிருக்கு, எண்ணெய் இருக்கு அது பக்கத்துல. அதுல இருந்து எழுந்திரிச்சு வந்து எண்ணெய குடிச்சிட்டு எண்ணெய தண்ணிக்கு பதிலா எண்ணெய குடிச்சிட்டு சாதமும் எள்ளும் கலந்து வச்சிருக்கா ஒரு ஃபூடு. அந்த ஃபூடை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. தலைய வேற ஒரு மாதிரி பிடிச்சு போட்டுருக்காரு. And he is going on laughing and laughing and laughing. சத்ருக்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Is everything fine there in Ayodhya? அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இட்ஸ் வெரி ரொம்ப சத்ருக்னனும் பயந்து போயிடும். இட்ஸ் வெரி ரொம்ப ஸ்கேரியா இருக்கு இந்த கனவு. அண்ட் பரதா சேஸ் இந்த ஏர்லி மார்னிங் நான் இந்த கனவு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாட் இஸ், எங்க அப்பாவை நினைச்சாலும் பயமா இருக்கு. வாட் இஸ் தேர்னே எனக்கு தெரியல. ஃபேன் அனைமா 1 minute. So this is about what. So we will just go through the this ஸ்லோகம். இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். சித்திரகூட்டம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யம் மா அவஸ்தாம். ஓகே, ரம்யம் ஆவசத்தம் அப்படின்னு படிக்கணும். ரம்யம் ஆவசத்தம் கிருத்வா ரமமானாக அப்படின்னு வரணும். உங்க விசர்கசிய லோப வனே த்ரயः தேவ கந்தர்வ சங்காஷா தேவகந்தர்வ சங்காஷாஹ தத்ர தே ஞவசன் சுகம். அப்போ சித்திரகூட்டம் அனுப்பிராப்பிய. ஸோ they went to சித்திரகூட்டம். அப்போ சித்திரகூட்டம் போயிட்டு என்ன பண்ணா, பரத்வாஜஸ்ய சாசனாத். சாசனானா என்னது, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ சித்திரகூடம் அடைஞ்சிட்டு அங்க வந்து அனுப்பிராப்பிய யாரோட அட்வைஸ் படி, இவரோட பரத்வாஜஸ்ய சாசனாத் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி சித்திரகூடம் ரீச் பண்ணினோடனே ரம்யம் ஆவசத்தம் அப்படின்னா ஒரு ரம்யம்னா ஒரு பியூட்டிஃபுல், ஒரு குட், நைஸ், எப்படி வேணா வச்சுக்கலாம். வனத்துல வந்து ஒரு ஆவசத்தம், ஆவசத்தம்னா பர்ணசாலா, ஒரு சின்ன காட்டேஜ் கட்டு அந்த மாதிரி கிருத்வா செய்துவிட்டு, ஒரு having constructed, having made தேவ கந்தர்வ சங்காஷாகா. அப்ப யார மாதிரி சங்காஷாகானா சதிருஷாகா, லைக் தேவாஸ் அண்ட் கந்தர்வாஸ். அதாவது கடவுள், கடவுள் தேவாஸ்னா யாரு, தேவாஸ்ங்கிறதுதான் இந்திரன், அக்னி, வாயு, வருணன், அவ தேவாஸ். கந்தர்வா, கந்தர்வராட்டம்னா எப்படி இருந்தா தேத்ரய, அவ 3 பேரும் யாரு, ராமா, லக்ஷ்மணன், சீதா. ரமமானாகா, ரமமானாகனா லைக் என்ஜாயிங் அப்படின்னு சொல்றேன். சுகம் ஞவசன், ஞவசன் நீ பிளஸ் அவசன், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சுகம் சந்தோஷமா தே ஆர் தேர். ஓகே, இப்போ வந்து இதுல என்ன இருக்கு வேற, சந்தி. What are the sandhis here? ரமமானாக வனே, நான் சொன்னேன் விசர்கசிய லோபக. ஓகே, தேவ கந்தர்வ சங்காஷாக தத்ர. Okay, that there it is, sakara is there, so that is sattva sandhi. Okay, அது ஞவசன், இங்க வந்து நீ பிளஸ் அவசன், என் சந்தி is there. தேவ கந்தர்வ சங்காஷாஹா, தேவாஷ்ச கந்தர்வாஷ்ச தேவ கந்தர்வாஹா is द्वन्द्व समासा. தேவ கந்தர்வைஹி சங்காஷாஹா, தேவ கந்தர்வ சங்காஷாஹா. திருத்தீயா தத்புருஷ. Okay, சங்காஷா means சதிருஷः, துல்லியः, that is the meaning. உதன்துவால என்ன இருக்கு, அனுப்பிராப்பிய, அனு உபசர்க்கம், பிர உபசர்க்கம், ஆப்பு பிளஸ் லெப், கிருத்வால கிரு தாத்து துவா, ரமமானாக ரம் பிளஸ் ஷானச். ஓகே, தென் ரம்யம், இந்த இடத்துல பாருங்க நம்ம அன்னைக்கு படிச்சது ரம்யம். அப்போ ரம்மு பிளஸ் யத்து. ஓகே, ஸோ ரம்ய, ரம்ய. ஸோ தீஸ் ஆர் த, இது நம்ம பார்த்தோம். சித்திரகூட்டம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத்
ரம்யம் ஆவசதம் கிருத்வா ரமமானாக வனே த்ரயः தேவ கந்தர்வ சங்காஷா ஓகே இப்படிதான் சங்காஷாக தத்ர தே ன்யவசன் சுகம். ஏதாவது டவுட் இருக்கா? This is actually it is only like